ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அனைவருடைய வங்கி கணக்குகளுமே ரூ. 12,000 செலுத்த போகிறதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கசிந்து வரும் நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வங்கியில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 12,000 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல போட போறாங்க. எதற்காக போட போறாங்க. ஸோ அதேமாரி ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரூ. 5,000 செலுத்தி ஒரு மிகப்பெரிய மக்களை பார்த்தீங்கன்னா ஈர்க்கும் விதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 செலுத்தி ப்ளஸ் ரூ. 12,000 பார்த்தீங்கன்னா அதிரடியாக மத்திய அரசு செலுத்த போறாங்க அப்படின்றத இப்போ ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஸோ சமூக வலைதளத்தில் ஸோ ஸோ பரவலாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் மக்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 12,000 செலுத்த போகிறாங்க. ஒரு சில பேரால் இது பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு அஃபீஷியலான செய்திகளெல்லாம் ஸோ வெளியிடுவாங்க. இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 12,000 அவருடைய அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கசிந்திருக்கு. இது உண்மையா? ஸோ எதனால் செலுத்த போகிறாங்க? ஸோ அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய விதமான ஸோ நலத்திட்டங்களாம் கொடுத்த ஒரு நிலையில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுமே சதுரடியான மக்களுக்கு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 ஸோ அவருடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரூ. 5,000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா செலுத்தியிருந்தார். ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா ஸோ விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரூ. 12,000 கிரெடிட் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டு வந்திருக்கு. இது கட்டாயம் பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 கிடைக்க போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் அனைவருமே பயன்பெறும் வகையில் சனருடைய வங்கி கணக்கிலுமே பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை ஸோ ரூ. 2,000 செலுத்தி வரும் நிலையில் இப்போ அதிரடியாக மீண்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 உயர்த்தி ஸோ மாதத்துக்கு ரூ. 3,000 பார்த்தீங்கன்னா வழங்க போகிறதாக மத்திய அரசு முடிவு செய்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 பட்ஜெட் தாக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸிங்லாம் ஸோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் இந்த 12,000 ப்ளஸ் ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா அனைவருடைய வங்கி கணக்கிலுமே இந்த அமௌண்ட் ஸோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த தகவல் வெளியாக இருக்குது. இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த ரூ. 12,000 மத்திய அரசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசும் பொருளாக ஸோ மாறி இருக்குது. இந்த ரூ. 12,000 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ நம்ம ஸோ பார்க்க போகிறோம். சில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும். இப்போ தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில் ஸோ அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஸோ மக்களுடைய மனதை கவரும் விதமாக ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டி இருக்கக்கூடிய நிலையில் தான் அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த ரூ. 12,000 விவசாயிகளுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ தகவல் வெளியாக இருக்குது. ஸோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு மேற்கொண்ட சமீப வருகையால் ஸோ வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. திருச்சியிலே நடைபெற்ற இந்த பயணத்தின் போது மாநில அரசியல் நிலவரம், கூட்டணி அமைப்பு, தேர்தல் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா நடத்த பெற்றதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் குறிப்பாக தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என சிலர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஸோ தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தான் மேலும் இன்னும் சில நாட்களில் மத்திய அரசு ஸோ ரூ. 12,000 அவனுடைய வங்கி கணக்கிலிருந்து செலுத்தலாம் என தகவல் கசிந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் வந்த அமித்ஷாவிற்கு திருச்சி விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்த நிலையில் பின்னர் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் தங்கியிருந்த நிலையில் ஸோ அங்கு நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் மாநில அரசியல் சூழல், அதேமாதிரி தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு, பிரச்சார யுகதிகள் ஸோ உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனைப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அமித்ஷா பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு ஸோ வழங்கியிருந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூ கோயல், மத்திய துணை அமைச்சர்
முருகன். ஸோ தமிழக பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன். ஸோ மாநில மேலிட்ட பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில வந்து கலந்து கொண்டு, ஸோ இந்த முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி தான் இப்ப தகவல் வந்து கசிந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்ப அதிரடியாக ஸோ அடுத்த நாள் காலை அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து புறப்பட்டிருந்த நிலையில அடுத்த நாளே இந்த தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் ஸோ அதிரடியாக பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து களமிறங்க போறாங்க. ஸோ அதிரடியாக மக்களை கவரும் விதமாக விவசாயிகளை அனைவருமே கையில் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு இப்ப அதிரடியாக மீண்டும் ரூ. 5,000 பிளஸ் ரூ. 12,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய வங்கி கணக்குல வந்து செலுத்த போறாங்க. ஏற்கனவே வந்து ரூ. 5,000 வந்து தமிழக அரசு வந்து வழங்கிட்ட மாநில அரசு வந்து வழங்கிட்டாங்க. ஸோ மத்திய அரசு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க போறாங்க. ரூ. 12,000 வந்து ஸோ வழங்க போறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து ஸோ இது வந்து குடுக்க போறாங்க. இதுக்கான என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவணத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஏற்கனவே வந்து இகேஎஸ் அப்டேட் பண்ணி முடித்திருந்தாலே போதும். ஸோ உங்களுடைய பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஸ்டேட்டஸ வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இகேஎஸ் அப்டேட்டும் நீங்க வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து ஸோ நீங்க வந்து செய்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும். ஸோ உங்களுடைய வங்கி கணக்குல கட்டாயம் ரூ. 12,000 வந்து உயர்த்தி தர போறாங்க. சொல்லப் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்குல ஸோ டைரக்டாவே வரப்போகுது. ஏற்கனவே 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்திருந்த நிலையில இப்ப ஸோ ஒரே மட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு ரூ. 12,000 வந்து செலுத்த போறாங்க அப்படின்ற மாரி ஒரு ஸோ தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்த நிலையில் தான் ஏற்கனவே ரூ. 5,000 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸோ வழங்கின நிலையில மக்களிடையே கவனத்தை வந்து ஈர்த்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பின் மத்திய மாதாந்திர உதவித்தொகை வந்து உயர்த்துவதாக ஸோ அறிவித்தும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமித்ஷாவிடம் வந்து தெரிவிக்கப்படக்கூடதாக இருந்த நிலையில பின்னணியில் மத்திய அரசும் தமிழக மக்களை ஈர்க்கும் வகையில புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இத்தகைய அறிவிப்புகள் வெளியிட்டால் அது பாஜக மற்றும் அதன் கூட்டணிக்கு தேர்தல் சாதகமாக சூழலை உருவாகும் எனவும் ஆலோசனைகள் வந்து கருத்தில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் அரசியல் தீவிரமடைந்து வரும் நிலையில்தான் ஸோ அந்தந்த அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் இந்த ரூ. 12,000 நிதியுதவி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த நிலையில தற்போது பாஜக வட்டாரத்தில் ஒரு தகவல் வந்து கசிந்த வந்திருக்கக்கூடிய நிலையில, அதாவது இதுவரை நிறுத்தப்பட்ட கேஸ் மானியம், அதே மாதிரி உர மானியம் உள்ளிட்டவரை மொத்தமாக மத்திய அரசு பயனாளர்கள் வங்கி கணக்கில் செலுத்தலாம் எனவும் முடிவு செய்திருக்காங்க. ஸோ அனைத்துமே மானியம் வரக்கூடிய அனைத்து பணங்களுமே பார்த்தீங்கன்னா ஸோ விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே வந்து செலுத்த போகிறோம் அப்படின்றத வந்து அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் நிதி உள்ளிட்ட திட்டங்களை நிதியை வந்து ஒன்று சேர்த்து மொத்தமாக ரூ. 12,000 வந்து மத்திய அரசு த தமிழக பயனாளிகளுக்கு ஸோ வங்கிகளில் வந்து கணக்கில் வந்து செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இந்த தகவல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவலாகவே வந்து ஒரு பேசும் பொருளாய் வந்து மாறி இருக்கு. கட்டாயம் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க. சில அனைவருடைய விவசாயிகளுக்கு ஸோ அள்ளித்தரக்கூடிய அளவிற்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை